ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் 12.2 சம் நம்பர் 7. வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன்ஸ் ஆர் டாட்டாலஜிஸ் ஆர் கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆர் கண்டிஜென்சி. Subdivision 1. P cap Q cap negation P cup Q. Second subdivision. P implies Q if and only if negation P implies Q. Third subdivision. P implies Q cap Q implies R implies P implies R. Solution பார்ப்போமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்து எழுதியிருக்கேன். இதோட ட்ரூத் டேபிள் போட சொல்லியிருக்காங்க. இதோடைய ட்ரூத் டேபிள் நம்ம போடணும். எப்படி போடணும்? இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். பி கியூ 2 டேர்ம் இருக்குது. அப்போது 2 வேரியபிள் இருக்குன்னா 2 ஸ்கொயர் 4 ரோஸ் போடணும் இங்கே. ஓகேவா? இந்த பாருங்கள், ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, 4 ரோ போடணும். அடுத்து இங்கே என்னென்ன இருக்குது? மொதல் பி இருக்குது, அந்த பின்றதை போட்டுட்டேன். இந்த காலம் ஒன்று ஒன்றா பாருங்கள். செகண்ட் காலமில் கியூ போட்டாச்சு. தேர்ட் காலமில் இந்த சைடு என்ன இருக்குமா? பி கேப் கியூ, அதை போட்டாச்சு. அடுத்து இந்த சைடு பாருங்கள், பி கப் கியூ போட்டாச்சு. அடுத்து நெகேஷன் ஒன்று இருக்குது. ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு போடணுன்றதுனால இது மொதல் போட்டிருக்கோம். நெகேஷன் ஆஃப் பி கப் கியூ. அதுக்கு அடுத்து இந்த ஃபுல் டேர்ம் போட்டாச்சா? இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் 4 ரோ வேணும். ஏன்னா 2 வேரியபிள் பி கியூ இருக்குது. 4 ரோ. 4 ரோவை நம்ம எப்படி ஃபில் பண்ணோன்னு கேட்டால் அதை பாதியாக டிவைட் பண்ணால் 2. 2 ட்ரூ 2 ஃபால்ஸுன்னு போடணும் பியில். அப்போ அதை கியூவில் என்ன பண்ணணும்? அதோட பாதி, ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். பி கேப் கியூ. கேப்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷன் அர்த்தம். இல்லைன்னா அதை வந்து ஆண்ட் கேட்டுன்னு சொல்லலாம். ஆண்ட் கேட்டுன்னு சொல்லலாம், இல்லை இன்டர்செக்ஷன் அர்த்தம். அப்படின்னா என்னம்மா? ஆண்ட் கேட்டில் என்ன வரும்? 1 × 0 0, 0 × 1 0, 1 × 1 மட்டும்தான் 1 வரும். அதாவது 1ன்றது இங்கே என்னம்மா? ட்ரூ. ட்ரூ இன்ட்டு ட்ரூ மட்டும்தான் ட்ரூ வரும். மீதி எல்லா காம்பினேஷனும் ஃபால்ஸ் வரும் இன்டர்செக்ஷனுக்கு. ஏன்னா 1 × 0 0. ஆண்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். 0 × 1 0, 0 × 0 0, 1 × 1 மட்டும்தான் 1 வரும். ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பி கப் கியூ. இது என்ன ஃபார்ம்? ஆர் கேட்டுன்ற ஃபார்மில் வரும், இல்லை யூனியன்ற ஃபார்மில் வரும். ஆர் கேட்டில் நமக்கு தெரியும் 0 அண்ட் 0, 0 + 0 மட்டும்தான் 0. வேறு எதில் ட்ரூ இருந்தாலும் 1 வரும். இங்கே வந்து இப்போ பிக்யூ இப்போ ட்ரூ இருக்குது, இதில் ட்ரூ இருக்குது, இதில் ட்ரூ இருக்குது. இது மட்டும்தான் 0 வரும். 0னா ஃபால்ஸ். மீதி எல்லாத்துக்கும் ட்ரூ வரும் ஆர் கேட்டில், ஆர் யூனியனில். அடுத்து நெகேஷன் ஆஃப் பி கப் கியூ. இதோட நெகேஷன்னா என்னம்மா? அது நெகேஷன் மீன்ஸ் நாட் ட்ரூ, அதாவது ஃபால்ஸ். ஏன்னா நெகேஷன் ஆஃப் பி கப் கியூ இதுதான். ஸோ நாட் ட்ரூனா ஃபால்ஸ். இங்கே ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ. இதோட ஆப்போசிட் எழுதணும். ஓகேவாம்மா? அடுத்து லாஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பி கேப் கியூ எங்கே இருக்குது? இந்த காலமில் இருக்குது. இன்டர்செக்ஷன், அதாவது கேப்னா என்னதுமா? இன்டர்செக்ஷன். பி கேப் கியூ இன்டர்செக்ஷன் நெகேஷன் பி கப் கியூ. இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இன்டர்செக்ஷன் அதாவது கேப் என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷனுக்கு வந்து 2ம் ட்ரூ வந்தால் மட்டும்தான் ட்ரூ. இங்கே பாருங்கள், இந்த 2ம், இது 2ம் ட்ரூ வரல, இதுவும் வரல, இதுவும் வரல, இதுவும் வரல, எதுவுமே 2ம் ட்ரூவும் வரல. ஸோ எல்லாம் ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துடும். இப்போது இந்த லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா வெறும் எஃப் தான் இருக்குது, அதாவது ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதோடைய பேர் கான்ட்ரடிக்ஷன். ஓகேவாம்மா? therefore it is a contradiction. Second subdivision. P implies Q if and only if negation P implies Q. இதோட போட்டிங்கன்னா 2 வேரியபிள் தான் இருக்குது. மறுபடியும் 2 ஸ்கொயர் 4ன்னு வரும். ஸோ 4 ரோஸ் போடணும் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு பி போட்டுடலாம். அடுத்து கியூ. அடுத்து என்ன வேணும்? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது பி இம்ப்ளைஸ் கியூ. அடுத்து இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுக்கலாம். நெகேஷன் பி. அடுத்து நெகேஷன் பி இம்ப்ளைஸ் கியூ. அடுத்து இந்த ஹோல் டேர்ம் போட்டிருக்கேன். இப்போது இதில் என்ன சொல்லியிருக்கேன்? 4 ரோனா ஃபஸ்ட்டு பி வந்து 2 பிரியும். 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். கியூ அதில் பாதி, ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். பி இம்ப்ளைஸ் கியூ. இது எப்படி போடணும்? இப்போது ஃபஸ்ட்டு இடத்துல ட்ரூ இருந்து இம்ப்ளைஸ் ஃபால்ஸ் இருந்தால் அதோடைய ஆன்சர் ஃபால்ஸ். வேறு எந்த காம்பினேஷன் வந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு ட்ரூன்னு போட்டு போயிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ். ஆர்டர் என்ன? பி தான் ஃபஸ்ட்டு கியூ செகண்ட், பி ஃபஸ்ட்டு கியூ செகண்ட். ட்ரூ
ட்ரூ செட் ஆகலை, ட்ரூ ஃபால்ஸ் வரணும். ட்ரூ ஃபால்ஸ் இது மட்டும்தான் ட்ரூ ஃபால்ஸ் வரும், மீதி எல்லாம் வேறு காம்பினேஷன் இருக்குது. இந்த ட்ரூ ஃபால்ஸ்க்கு மட்டும் என்ன போடணுமா, நம்ம ஃபால்ஸ் போடணும், மீதி எல்லாத்துக்கும் ட்ரூ போட்டணும். புரியுதாமா? அடுத்து நெகேஷன் பி, பியோடைய நெகேஷனா நாட் பி, நாட் ட்ரூனா ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ்னால் ட்ரூ ட்ரூன்னு போட்டாச்சு. அடுத்து நெகேஷன் பி இம்ப்ளைஸ் க்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகேஷன் பியில் ட்ரூ இருந்து க்யூவில் ஃபால்ஸ் இருந்ததுன்னா அதோட ஆன்சர் ஃபால்ஸ். செக் பண்ணுவோமா? நெகேஷன் பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. க்யூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது. இங்கே ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வரக்கூடாது, ஃபஸ்ட்டு ட்ரூ ட்ரூ, ஃபஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. நல்லா பாருங்கள், நெகேஷன் பி, அப்போ இந்த இடத்துல ட்ரூ இருக்கணும், செகண்டில் இதில் ஃபால்ஸ் இருக்கணும் இந்த க்யூவில். அப்போது இது ஒரு காம்பினேஷன் தான் இருக்குது. அப்போ அந்த ஒன்றுத்துக்கு மட்டும் ஆன்சர் என்ன? ஃபால்ஸ் வரும், மற்ற எல்லாத்துக்கும் ட்ரூன்னு வந்துடணும். அடுத்து பி இம்ப்ளைஸ் க்யூ எங்கே இருக்குது? இந்த காலம். ஓகேவா? அடுத்து நெகேஷன் பி இம்ப்ளைஸ் க்யூ, அது இந்த காலம். இந்த ரெண்டு காலத்துக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அண்ட் போடணும். இதோட அர்த்தம் சொல்லிடுறேன். சேமாக இருந்தால் ட்ரூ, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபால்ஸ். இவ்வளோதாம்மா அர்த்தம். எப்படின்னு பார்ப்போமா? இப்போ இது எந்த ரெண்டு காலம்? இந்த ரெண்டு காலம். ட்ரூ ட்ரூ சேமாக இருக்கா? இங்கேயும் ட்ரூ, இங்கேயும் ட்ரூ. சேமாக இருந்தால் அதோட ஆன்சர் என்ன? ட்ரூ. ஃபால்ஸ் ட்ரூ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபால்ஸ். அடுத்து ட்ரூ ட்ரூ சேமாக இருக்குது, ட்ரூ. இங்கே ட்ரூ ஃபால்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபால்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் காலமை பார்த்தீங்கன்னா டிஓ இருக்குது, எஃப்ஓ இருக்குது, அதாவது கலந்துருக்கு. ஸோ இட் இஸ் எ கண்டிஜென்சின்னு சொல்லுவோம். ரெண்டும் கலந்துருந்தால் கண்டிஜென்சின்னு சொல்லுவோம். ஃபால்ஸாக இருக்குன்னா அதை நம்ம கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவோம். தேர்ட் சப்டிவிஷன் போகுமா? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதோட கொஸ்டின் எழுதிட்டேன். இதுக்கு என்னென்ன வேணும்? பி கியூ ஆர் 3 வேரியபிள் இருக்குது. அதாவது 2 கியூப் 2 பவர் 3 வேரியபிள், அதாவது 8 ரோஸ் போடணும் இங்கே. ஸோ இங்கே கீழே 8 ரோஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே என்னென்ன போடணும்னு பார்த்துக்கலாம். 3 வேரியபிள் இருக்குல்ல, பி கியூஆர், அதை போட்டுறேன். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், இந்த சைடு பி இம்ப்ளைஸ் கியூ, அதை போட்டாச்சு. அடுத்துமா இங்கே பாருங்கள், கியூ இம்ப்ளைஸ் ஆர், அடுத்தும் போட்டாச்சு. அடுத்து இந்த ஃபுல்லாக போட்டுடலாம். பி இம்ப்ளைஸ் கியூ கேப் கியூ இம்ப்ளைஸ் ஆர், முடிச்சாச்சம்மா. லாஸ்ட்டில் இந்த பக்கம் பாருங்கள், பி இம்ப்ளைஸ் ஆர். அடுத்து மொத்த கொஸ்டினே எழுதியிருக்கேன். இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? இங்கே 8 ரோ போட சொல்லியிருக்கேன். 8 ரோ போடும்போது அதை பாதியாக பிரிச்சிங்கன்னா பியில் எப்படி எழுதணும்? 4 ட்ரூ 4 ஃபால்ஸ்னு எழுதணும், பாதியாக பிரித்தா. அடுத்து கியூ எப்படிமா எழுதணும்? அது 4ல் பாதி. ஸோ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். ஆர் கியூவில் பாதி, 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். புரியுதாம்மா? இந்த 3 காலம் ஈஸியாக நம்ம போட்டலாம். அடுத்து பி இம்ப்ளைஸ் கியூ, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன்? பியில் ட்ரூவும் இம்ப்ளைஸ் கியூவில் ஃபால்ஸும் இருந்தால் ஃபால்ஸு, மற்ற எல்லாத்துக்கும் ட்ரூ. ஓகேவா? இங்கே இருக்க பாருங்கள், பி கியூ, இந்த 2 தான் சொல்கிறோம். ட்ரூ ஃபால்ஸ் வரணும். இங்கே வரல ட்ரூ ஃபால்ஸ், இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ் வந்திருக்கு, இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ் வந்திருக்கு, வேறு எதுலேயும் அது மாதிரி வரல. ஸோ இந்த 2 காலமுக்கும் நம்ம ஃபால்ஸ் போடணும். ட்ரூ ஃபால்ஸ் அந்த 2 காலமுக்கு நான் ஃபால்ஸ் போடுறேன், மீது எல்லாத்துக்கும் ட்ரூ போட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. அடுத்து கியூ இம்ப்ளைஸ் ஆர், இந்த 2த்துக்கும் இதே மாதிரி டி இம்ப்ளைஸ் எஃப்னு வந்தால் எஃப் போடணும். இங்கே பாருங்கள், கியூவும் வரும். டி இம்ப்ளைஸ் எஃப் இங்கே வருது, அதுக்கு எஃப் போட்டிருக்கேன். இங்கே எஃப்டி இந்த டி இம்ப்ளைஸ் எஃப் இங்கே வருது, அதுக்கும் எஃப் போட்டேன். மீதி அந்த மாதிரி வரல, மீதி எல்லாத்துக்கும் ட்ரூ போட்டேன். புரியுதாம்மா? இது ரொம்ப ஈஸி. டஃப்னு வச்சுக்கோங்களேன், டஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அவ்வளோதான். மீதி எல்லாத்துக்கும் ட்ரூ போட்டுருவோம். இப்போ கியூவும் போட்டாச்சா? அடுத்து லாஸ்ட்டில் இருந்தது இந்த 2 காலம் இருக்கு இல்லையா, இதோடைய கேப்னா என்ன சொல்லியிருக்கேன்? இது ஆண்ட் கேட்டுன்னு சொல்லியிருக்கேன், ஆர் இன்டர்செக்ஷன். இதுதான் உங்களுடைய கேப். இப்போ ஆண்டுனா என்ன வரும்? ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும்தான் ட்ரூ வரும். 1 × 1 மட்டும்தான் 1 வரும். அதாவது ட்ரூ இன்ட்டு ட்ரூ மட்டும்தான் ட்ரூ வரும். இங்கே பாருங்கள், ட்ரூ இன்ட்டு ட்ரூ ட்ரூ. வேறு இந்த பாருங்கள், டி டூ ட்ரூ ட்ரூ ட்ரூ. இந்த 2ம் ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு வந்துருச்சு. மீதி எல்லாத்தையும் ஃபால்ஸ் போட்டு முடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த பார்ட்டை முடிச்சிட்டோம், லெஃப்ட் சைட் பார்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்து ரைட் சைட் பார்ட், பி இம்ப்ளைஸ் ஆர், அதாவது இந்த ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும். எங்கே டஃப் வருது பாருங்கள், டிஎஃப் இது இந்த ஒரு இடத்துல வருது, இந்த ஒரு இடத்துல வருது, ரெண்டாவது இந்த 2 இடத்துல தான் வருது, செகண்ட் அண்ட் ஃபோர்த் ரோவில். ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் ரோவில் மட்டும்தான் ஃபால்ஸ் போடணும், ஏன்னா டி இம்ப்ளைஸ் எஃப் வருது. மீதி எல்லாத்துக்கும் ட்ரூ போட்டாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த காலமோட ஆன்சர் இதோ கண்டுபிடிச்சிருக்கோம், லெஃப்ட் சைடில் இருக்கிறது. இம்ப்ளைஸ் இந்த 2 காலத்துக்கும் இம்ப்ளைஸ் போட போகிறோம். இம்ப்ளைஸ்னால் நம்ம டி இம்ப்ளைஸ் எஃப் எஃப்னு போடணும்.
டி இம்ப்ளைஸ் எஃப் இருக்கா பாருங்கள், எங்கேயுமே இல்லை. டி இம்ப்ளைஸ் எஃப் இல்லை. அப்போ எல்லாமே ட்ரூ தான் வரும். எல்லாமே ட்ரூவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் காலம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி டி. எல்லாமே டீன்னு இருக்குன்னா இட் இஸ் எ டாட்டாலஜி. புரியுதாம்மா? ஸோ எல்லாம் டி வந்தால் டாட்டாலஜி, எல்லாம் ஃபால்ஸ் அதாவது எஃப் வந்தால் கான்ட்ரடிக்ஷன், ரெண்டும் கலந்து வந்தால் கண்டிஜென்சி. இவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.